நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பனை மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். இயற்கை எவ்வளவோ அழகு பாருங்கள். இந்த மரத்தை கொஞ்சம் பாருங்கள். இந்த மரம் ரொம்ப இளம் மரம். இது முதிர்ச்சி அடையணும் அப்படின்னா 15 வருஷம் ஆகும். 15 வருஷம் ஆனால் தான் அதில் பழமே நம்ம பார்க்க முடியும், நொங்கெல்லாம் சாப்பிட முடியும். இது ரொம்ப இளம் மரம். இதை வடலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வாழ்நாள் அப்படின்னு பார்த்தோம்னா மனிதனோட சராசரி வாழ்நாட்களை விட அதிகம். கிட்டத்தட்ட இதோட உயரம் 30 அடியிலேருந்து 40 அடி வரை வளரும். மனுஷன் எத்தனை அடி உயரம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த பனை மரத்தோட ஓலையை பாருங்கள், பார்க்க விசிறி போல் இருக்குதா? இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா பனை ஓலை, அப்புறம் கூரை வேகிறதுக்கு. அந்த காலத்து வீடெல்லாம் இந்த பனை மரத்து கூரையில் தான் மேலே இருக்கும். அதுக்கப்புறம் பாய், கூடை, தட்டு இப்படி எல்லாமே செய்கிறதுக்கு இந்த பனை ஓலை பயன்படுது. எனக்கு இந்த கம்பு தேவை. கூழ் காய்ச்சறதுக்கும் களி கிண்டுறதுக்கு அப்புறம் சமையலுக்கு ஒரு கரண்டி போல் யூஸ் பண்ணலாம். இந்த பனை ஓலையும் எனக்கு தேவை, பனம் கொழுக்கட்டை அவிக்கிறதுக்கு. இதோட குருத்து ஓலையை கொண்டு போய் அதில் நம்ம கொழுக்கட்டை தயார் பண்ணலாம். அரிசி மாவு கொழுக்கட்டை அதுக்கு தான் எனக்கு தேவைப்படுது. அதுக்கு தான் நாங்கள் வெட்ட வந்தோம். இது ரோட்டு பகுதியில் உள்ள ஒரு மரம். நிறைய மரம் வரிசையாக வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் அந்த பிஞ்சக்காரங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு நிறைய மரங்களை தீ வச்சு கொளுத்திட்டாங்க. எல்லாரும் சின்ன குழந்தைங்க இல்லை, எல்லாருக்குமே இதனோட பயன்பாடு தெரியும். இருந்தாலும் அழிக்கிறாங்க. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா இதோட பயன்பாடுகளை ரொம்ப குறைச்சிட்டாங்க. இந்த ஓலையிலேருந்து ஓலைப்பெட்டி தயாரிப்பாங்க, அது இப்போ இல்லாமலே ஆக்கிட்டாங்க. அதனால் என்னாச்சு, பாலித்தீன் பை நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்கே பாலித்தீன் குப்பைகள் சேர்ந்து இயற்கையை பாதிக்குது. அப்புறம் இந்த மரம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஒவ்வொருத்தராக அழிக்க ஆரம்பிச்சிட்டா நமக்கு பனை வெல்லம் கிடைக்காது, பனை ஓலை கிடைக்காது. அதனோட பயனுள்ள நொங்கு, பதநீர், பனை வெல்லம் இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. இந்த பனை ஓலை வச்சு எத்தனை பேர் காத்தாடி செஞ்சு விளாண்டிங்க? இப்போ யாரும் விளையாடுறதில்ல. அப்படி என்னோட சின்ன வயசில் நான் ரொம்ப விளாண்டுருக்கேன். இதை வச்சு இயற்கையை காப்பாற்ற தான் இந்த பனை மரத்தை நட்டு வச்சுருக்காங்க. அதை வளர விடாமல் தீயை வச்சு கொளுத்திட்டாங்க. இந்த பனை மரத்தோட வேரை பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக இருக்கும். அந்த மண்ணெல்லாம் ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்கும். அதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னா மண் அரிப்பை தடுக்கும். அதாவது மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அந்த இடத்துல மண் அரிப்பை அப்படியே தடுத்து நிறுத்தும். நன்றி நண்பர்களே.